லக்ன்ற வார்த்தை இருக்கு தானே, அது வந்து கிண பேர் பாவிக்கிறவ. யார் பாவிக்கிறது தெரியுமா? ரிஸ்க் எடுத்தவன பார்த்து ரிஸ்க் எடுக்காத ஆட்கள் தான் அத பாவிக்கிறது. ஏன்னா நாங்க வாழ்க்கையில லக்கி ஆகணுமாட்டா நாங்க ரிஸ்க் எடுக்கணும். எவ்வளவுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நாங்க லக்கி ஆகலாம். சும்மா வீட்ல உட்கார்ந்து இருந்தோண்டு ஒரு வேலையும் செய்யாம நாங்க லக்கி ஆகணும்னு ஆசைப்படுறது அது நடக்காதுன்னு. நாங்க லக்கி ஆகணும்னா நாங்க ரிஸ்க் எடுக்கணும். இப்ப நாங்க லக்கியா நிக்கிற ஆட்கள்ட்ட போய் நாங்க கேட்டோம்னா எப்படி நீ லக்கி ஆனன்னு கேட்டா அவன் சொல்லுவான் அவனோட கதையான. ஸோ அவன் எடுத்த ரிஸ்க்குகள் தான் அவனுக்கு லக்க கொண்டு வந்தது. ஸோ நாங்கள் லக்கி ஆகணும்னா நாங்க ரிஸ்க் எடுக்கணும். எவ்வளவுக்கு நாங்க லக்கி ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அவ்வளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும். எவ்வளவுக்கு பெருசா லக் வரணுமோ அவ்வளவுக்கு பெருசா ரிஸ்க் எடுக்கணும். ஸோ இதான் இங்க இருக்கிற கான்செப்ட். இங்க யாருக்குமே சும்மா உட்கார்ந்துருக்க கடவுள் மகாபாரதத்துல மாய் கீழே வந்து வரம் கொடுக்குறேன். ஸோ அது நடக்கிறேன். அந்த கதையில் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படி இந்த காலத்துல நடக்கல. மேபி அந்த காலத்துல நடந்திருக்கலாம். கடவுள் வந்து வரங்கள் கொடுப்பார் ஆக்களுக்கு. இந்த காலத்துல நாங்க உழைச்சா தான் எங்களுக்கு வரம் வரும். ஸோ யார் லக்கி யாருன்றது இந்த உலகத்தை பார்த்து எங்களுக்கு விளங்கணும். சும்மா நாங்க அடுத்தவனை பார்த்து லக்குன்னு சொல்லல. அதே அவனுடைய ஸ்டோரி அவனுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஸோ எங்களுக்கு லக் வரணும்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்குகள் எடுத்து ஒர்க் போட்டால் தான் நாங்கள் லக்கி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படி தான் இந்த உலகம் இருக்கு. ஸோ லக்கி என்ற வார்த்தையை நீ பாவிக்கவே கொஞ்சம் யோசிக்கணும். நாங்கள் அவன் உண்மையாவே லக்கியா இல்லாட்டிக்கு அவன் ரிஸ்க் எடுத்திருக்கானான்னு சொல்லி